யாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதீங்க. எதிரிகளுக்கு கூட இந்த நிலைமை வந்துடக்கூடாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதீங்க. எதிரிகளுக்கு கூட இந்த நிலைமை எங்க நிலைமை வரக்கூடாதுங்க. திருச்சியில் சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை மறுநாளே இறந்துவிட்டதாக கூறி இறந்த குழந்தையின் பாட்டி கதறும் காட்சிகள்தான் இவை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன்ராஜ். இவருக்கும் திருச்சி மாவட்டம் புலிவளம் பகுதியைச் சேர்ந்த ராதிகா என்பவருக்கும் 2020ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் திருமணம் நடைபெற்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு ராதிகா கருவுற்றுள்ளார். இதையடுத்து பிரசவ காலம் நெருங்கிய நிலையில் திருச்சியில் உள்ள தனது தாயின் வீட்டிற்கு ராதிகா வந்துள்ளார். பிரசவ தேதி நெருங்கிய நிலையில் திருச்சி புத்தூர் 4 ரோடு பகுதியில் உள்ள ஜெனட் தனியார் மருத்துவமனையில் ராதிகா அனுமதிக்கப்பட்டார். பிரசவிக்க இன்னும் 3 வாரங்கள் இருந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி காலையிலேயே ராதிகாவுக்கு சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் 2.5 கிலோ எடையுடன் பிறந்தது. குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறந்ததால் எந்த பிரச்சனையுமின்றி உறவினர்களின் கையில் குழந்தையை மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஒப்படைத்தனர். ஆனால் குழந்தை பிறந்து 24 மணி நேரம் மருத்துவமனையின் கண்காணிப்பில் இருக்க வேண்டிய சூழலில் பெற்றோர்களே குழந்தையை வைத்துள்ளனர். மருத்துவமனை நிர்வாகமும் அதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ப்ரீமெச்சூர் குழந்தை அது இன்குபுலேட்டர்ல வைக்க வேண்டிய குழந்தை. அதை கையில கொடுத்து அவங்களோட அஜாக்கிரதையும் கவனக்குறைவுனாலையும் கையில கொடுத்து கையிலே வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய பால் இதெல்லாம் பவுடர்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்து தாய்ப்பால் வராதனால பவுடர்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் குழந்தையின் தாயாருக்கு பால் சுரக்காத நிலையில் பால் பவுடர் கலந்து குழந்தைக்கு கொடுக்குமாறு செவிலியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி பால் பவுடர் கலந்து குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. உடனடியாக செவிலியர்களிடம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. எனினும் குழந்தையின் நிலை மோசமானதால் அருகில் உள்ள மற்றொரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு ஜெனட் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இதையடுத்து குழந்தையை அருகில் உள்ள மற்றொரு தனியார் மருத்துவமனையில் உறவினர்கள் அனுமதித்தனர். அங்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் குழந்தை பிறந்த மறுநாளான 21ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து ஜெனட் மருத்துவமனை நிர்வாகத்தினர் இறந்த குழந்தையை எரித்து விடுமாறு உறவினர்களிடம் தெரிவித்தனர். ஆனால் குழந்தையை எரிக்க மனமின்றி காவிரி கரையோரம் உள்ள ஓயாமரி மயானத்தில் உறவினர்கள் புதைத்தனர். இந்த நிலையில் ஜூன் மாதம் பிறக்க வேண்டிய நிலையில் 3 வாரங்களுக்கு முன்னதே பிறந்ததால் மருத்துவமனை நிர்வாகம் கூடுதலாக கண்காணித்திருக்க வேண்டும் எனவும் அதனால் ஜெனட் மருத்துவமனையின் அஜாக்கிரதையால் தான் குழந்தை இறந்துவிட்டதாகவும் கூறி உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனா என் குழந்தை 36வது வாரத்திலேயே பிறந்துருச்சு. மொத்தம் எனக்கு ஜூன் 18 தான் தேதி கொடுத்திருந்தாங்க. ஆனா மே 20 குழந்தை பிறந்தும் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தது இல்லாமல் எந்த டியூட்டி நர்ஸும் அடுத்த 13 மணி நேரம் அடுத்த நாள் மே 21 காலைல 7 மணி வரைக்கும் எந்த நர்ஸும் டாக்டரும் பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு டைமும் நாங்கள் தான் குழந்தை பால் குடிக்கல அப்படின்னு சொல்லி நர்ஸ் பாருங்க அப்படின்னு சொன்னோம். எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நைட்டு 1:30 மணிக்கு போயிட்டு நீங்கள் வாங்க குழந்தை ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் டாக்டர் வர சொல்லுங்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் டாக்டர் வரமாட்டாங்க, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பால் கொடுத்துட்டு போனாங்க. திருப்பி 5:30 மணிக்கு விடிய காலம் 5:30 மணிக்கு குழந்தை அனுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே போமா நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அவங்களோட முழு கவனக்குறைனால இன்னைக்கு என் குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு. அப்புகார் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் குழந்தையின் உறவினர்கள் புகார் அளித்தனர். இதனையடுத்து உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் சந்தேகத்திற்கிடமான மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு குழந்தையின் உடலை உடற்கூராய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்னைக்கு பிஎம் பண்ணியிருக்காங்க, பாடியை எடுத்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் தாசில்தார் வந்திருக்காரு, பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறதுனால தாசில்தார் வந்திருக்காங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட் டாக்டர் இதெல்லாம் பரிசோதனை பண்ணி இதுக்கு என்ன ரிப்போர்ட்டோ இதை பேஸ் பண்ணி இனிமேட்டு எஃப்ஐஆரில் சார்ஜஸ் 106 போடுவாங்களா, அதுதான் இன்னைக்கு கேள்வி.
இதனைத் தொடர்ந்து உத்தரவின் பேரில் வட்டாட்சியர் சக்திவேலு முருகன் தலைமையில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் குழந்தையின் உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கேயே அரசு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை மேற்கொண்ட நிலையில் மீண்டும் குழந்தையின் உடல் அங்கேயே புதைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிவு வந்த பிறகே இறப்பிற்கான காரணம் தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனினும் இறந்த குழந்தையை எண்ணி குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி எழுத காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.